சென்னையில் தங்கம், வெள்ளி விலை வரலாற்றில் இல்லாத அளவாக புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. ஒரே நாளில் சவரனுக்கு 2560 ரூபாய் விலை உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் விலை 98,960 ரூபாயாக உள்ளது. ஒரு கிராம் தங்கம் விலை 320 ரூபாய் உயர்ந்து 12,370 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரே நாளில் வெள்ளி விலை கிலோவுக்கு 7,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு கிராம் வெள்ளி 216 ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி 2,16,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தென் தமிழகம், டெல்டா மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் தமிழகத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இயல்பை விட குறைவாக பதிவாகும் என்றும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வரும் திங்கட்கிழமை தமிழ்நாடு வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பாஜக மாநில நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொள்வதற்காக அமித் ஷா தமிழகம் வருவதாக கூறப்படுகிறது. அதன்படி சென்னை, வேலூர் மாவட்டங்களில் பாஜக சார்பில் நடைபெறும் நிகழ்வுகளில் பங்கேற்கும் அமித் ஷா பாஜக மூத்த தலைவர்கள், நிர்வாகிகளை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல கூட்டணி கட்சித் தலைவர்களையும் அமித் ஷா சந்திக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று திமுகவே மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் ஆட்சி தொடரும் என்ற வெற்றி செய்திக்கு அடித்தளமாக இளைஞரணி மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு அமையும் என்பது உறுதி என்றும் அவர் கூறியுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை திருவண்ணாமலையில் நடைபெறும் வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகளின் சந்திப்பில் முதல்வர் சிறப்புரையாற்ற உள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்தார். 1,30,000 பேர் கலந்து கொள்ளும் பிரம்மாண்ட நிகழ்ச்சியாக வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு இருக்கும் என்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டார். விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியனுக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை ரத்து செய்ய கோரி திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். தமிழக காவிரி அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் ONGC நிறுவனத்தை சேதப்படுத்தியதாக திருவாரூர் நீதிமன்றம் 13 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. தற்போது அவர் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் நன்னிலம், குடவாசல், அரசூர் உள்ளிட்ட பகுதி விவசாயிகள் PR பாண்டியனுக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை ரத்து செய்ய வலியுறுத்தி வீடுகளில் கருப்பு கொடி கட்டி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தனர். சபரிமலை சீசன் நடைபெறுவதால் குற்றாலம் அருவியில் கூட்டம் அலைமோதியது. குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, சிற்றருவி, புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஐயப்ப பக்தர்கள் நீராடி சென்றனர். அருவிகளில் கூட்டம் அதிகரித்ததால் குற்றாலத்தில் உள்ள வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். டெல்டா மாவட்டங்களில் பாசன தேவை அதிகரித்துள்ளதால் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 6,000 கனஅடியிலிருந்து 8,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 2,432 கனஅடியாக மட்டுமே உள்ளது. இந்நிலையில் நீர் திறப்பு அதிகமாக இருப்பதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 116.01 அடியிலிருந்து 115.77 அடியாக சரிந்துள்ளது. கிழக்கு மேற்கு கால்வாய்க்கு 400 கனஅடி நீர் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பனியின் தாக்கம் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்த பயணிகள் கோக்கர்ஸ் பள்ளத்தாக்கு பகுதியிலிருந்து மூடுபனியின் ரம்மியமான காட்சிகளை கண்டுகளிக்கின்றனர். சென்னை பூந்தமல்லி அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதி ஏற்பட்ட விபத்தில் கல்லூரி மாணவி தலை நசுங்கி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காட்டுப்பாக்கம் ஜானகி நகரைச் சேர்ந்த அருந்ததி என்ற மாணவி தனது தோழியுடன் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இந்நிலையில் விபத்து ஏற்பட்ட இடத்தில் மாணவியின் உறவினர்கள் கதறி எழும் காட்சி காண்போரை கலங்க வைக்கிறது.
திருவையாறு அடுத்த விளாங்குடி உட்பட அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாய நிலங்களில் மாதத்திற்கு சுமார் 20 பம்பு செட்டுகளில் திருட்டு நடக்கிறது. பம்பு செட்டுகளில் உள்ள காப்பரை மட்டும் துண்டித்து திருடிச் செல்வதால் ஏராளமான விவசாயிகள் ஆயிரக்கணக்கான ரூபாய் நஷ்டமடைந்துள்ளனர். ஏற்கனவே இதுகுறித்து அளிக்கப்பட்ட பழைய புகார்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் கண்காணிப்புக்காக கிராமந்தோறும் குழு அமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் காவல்துறை மற்றும் பொதுப்பணித்துறை சார்பில் யானை மீது பால்குடம் ஏந்தி குமாரகோவில் முருகனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்டது. குற்றங்கள் குறைந்து மக்கள் அமைதியாக வாழ வேண்டும் என காவல்துறையினரும், நீர்வளம் பெருகி விவசாயம் செழிக்க பொதுப்பணித்துறையினரும் விரதமிருந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். நீதிபதிகள், பொதுமக்கள் என திரளானோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். திண்டுக்கல் நகரின் நீண்ட நாள் கோரிக்கையான புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணி, இடம் தேர்வு மற்றும் நிதி பெறுவதில் ஏற்பட்ட சிக்கல்களால் கடந்த 2 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது. திருச்சிக்கு அறிவிக்கப்பட்ட பேருந்து நிலையம் செயல்பாட்டிற்கு வந்துவிட்ட நிலையில் திண்டுக்கல் பேருந்து நிலையத்திற்கு நிதியுதவி வழங்கும் நிறுவனம் கூடுதல் விவரங்களை கேட்டதால் அதனை சேகரிக்க மாநகராட்சி நிர்வாகம் 5,90,000 ரூபாய் செலவில் ஆலோசகரை நியமித்துள்ளது. தேவையான விவரங்களை அளித்து உடனடியாக பணிகள் தொடங்கப்படும் என மாநகராட்சி மேயர் இளமதி தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி பகுதிகளில் செல்ல பிராணிகளுக்கு உரிமம் வழங்குதல், ராபிஸ் தடுப்பூசி செலுத்துதல் மற்றும் மைக்ரோசிப் பொருத்துதல் ஆகியவற்றுக்காக இன்று முதல் சிறப்பு முகாம் தொடங்கியுள்ளது. டிசம்பர் 14ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு 8 இடங்களில் இந்த முகாம் நடைபெறவுள்ளது. இதுவரை 54,576 செல்ல பிராணிகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. இன்று தொடங்கியுள்ள புதிய முகாம்கள் மணலி, மாதவரம், தண்டையார்பேட்டை, அம்பத்தூர், அண்ணாநகர், வளசரவாக்கம், அடையாறு மற்றும் பெருங்குடி ஆகிய பகுதிகளில் நடைபெறுகின்றன. மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கில் சிபிஐ தாக்கல் செய்த கூடுதல் குற்றப்பத்திரிகையில் சம்பவ இடத்தில் இருந்த திருபுவனம் டிஎஸ்பி சண்முகசுந்தரம் உட்பட 3 பேர் சேர்க்கப்பட்டுள்ளனர். நகை காணாமல் போனது தொடர்பாக தனிப்படை காவலர்களால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட திருபுவனம் மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோயில் காவலாளி அஜித்குமார் ஜூன் 28ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஏற்கனவே சிபிஐ தாக்கல் செய்த முதற்கட்ட குற்றப்பத்திரிகையில் குறைகள் இருப்பதாக மதுரை மாவட்ட தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் ஏற்கனவே 6 தனிப்படை காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அமைச்சர்கள் ஒருவர் கூட இல்லாததால் மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது. 2021 நாடாளுமன்ற தாக்குதல் சம்பவம் மீதான தீர்மானம் வாசிக்கப்பட்ட போது மாநிலங்களவையில் ஒரு கேபினெட் நிலை அமைச்சர் கூட இல்லை என கூறப்படுகிறது. அதை எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டவே அவையில் அமைச்சர் இருப்பதை உறுதிப்படுத்தும்படி அரசு தரப்புக்கு மாநிலங்களவை தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தினார். தொடர்ந்து 10 நிமிடங்களுக்கு அவை ஒத்திவைக்கப்பட்டது. பின் அவை கூடியதும் அங்கு வந்த மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவையில் அமைச்சர்கள் இல்லாததற்கு வருத்தம் தெரிவித்தார். அவை மீண்டும் கூடிய போது நட்டா, நிர்மலா சீதாராமன் ஆகியோரும் வந்திருந்தனர். காற்று மாசு பிரச்சினைக்கு தீர்வு காண உறுதியான நடவடிக்கை தேவை என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். மக்களவையில் இதுகுறித்து பேசிய அவர், நமது நகரங்கள் அனைத்தும் நச்சுக்காற்றால் சூழப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், காற்று மாசு விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டும் என்றும், பிரச்சினைக்கு தீர்வு காண எடுக்கப்படும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் மத்திய அரசுக்கு ஒத்துழைக்க எதிர்க்கட்சிகள் தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அவரது கோரிக்கையை தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் இதுகுறித்து விவாதம் நடத்தப்படும் என்று மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்தார். வட மாநிலங்களில் கடும் பனிமூட்டம் நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதலே கடும் பனிமூட்டம் நிலவியது. இதனுடன் நச்சுப் புகையும் கலந்திருப்பதால் காற்றின் தரம் மோசமடைந்து காணப்படுகிறது. காசியாபூர் பகுதியில் எதிரே வரும் வாகனங்கள் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் நிலவுகிறது. அதிகபட்சமாக 386 என காற்றின் தரக்குறியீடு பதிவாகியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பனிமூட்டம் நிலவுகிறது.
கடும் குளிரும் இருப்பதால் வெளியே செல்லும் மக்கள் மிகுந்த சிரமம் அடைந்துள்ளனர். வாகன ஓட்டிகள் குளிரை எதிர்கொள்ள ஏதுவான உடைகளை அணிந்தபடி வெளியே பயணம் மேற்கொள்கின்றனர். இதற்கிடையே ஜம்மு காஷ்மீரிலும் கடந்த சில நாட்களாக பனிமூட்டம் ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீநகரில் உள்ள புகழ்பெற்ற தால் ஏரியில் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் தென்படுகிறது. கடும் குளிரால் ஏரியில் படகு சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து மக்களவையில் பேசிய பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் இந்துக்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். சனாதனத்திற்கு எதிரான மாநிலம் என்ற அடையாளத்தை தமிழகம் பெற்றுள்ளதாக குறிப்பிட்டு பேசினார். தமிழக அமைச்சர்கள் சனாதன தர்மத்திற்கு எதிராக அறிக்கைகளை வெளியிட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர் கோயிலுக்கு செல்லவே நீதிமன்றத்தை பக்தர்கள் அணுக வேண்டிய நிலை தமிழகத்தில் நிலவுவதாக தெரிவித்தார். நீதிமன்ற உத்தரவை புறக்கணித்ததாக தமிழ்நாடு அரசு மீது குற்றம் சாட்டிய அனுராக் தாக்கூர் இந்து மக்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். Thiruparankundaram temple, sir, there are lathis for the devotees. Hindus are lathi charged. Despite the court order, they are not allowed. பாஜக எம்பியின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு அமளியில் ஈடுபட்டனர். அமைதி பூங்காவான தமிழகத்தை கலவர பூமியாக்க பாஜக முயற்சிப்பதாக திமுக எம்பி ராணி ஸ்ரீகுமார் குற்றம் சாட்டினார். இதனால் மக்களவையில் சலசலப்பு ஏற்பட்டது. சபரிமலையில் கடந்த 25 நாட்களில் மாரடைப்பு உள்ளிட்ட அவசர சிகிச்சை தேவைப்பட்ட 150 பக்தர்களை உரிய நேரத்திற்குள் மருத்துவமனையில் அனுமதித்து தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் உயிர்காக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருச்சூர் பிராந்திய மீட்புப் படை மையத்தின் 4வது பட்டாலியன் மற்றும் அரக்கோணம் 4வது பட்டாலியனைச் சேர்ந்த 68 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் இந்த பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மூத்த மருத்துவ அதிகாரியான துணை கமாண்டன்ட் அர்ஜுன் இந்த குழுவை வழிநடத்தி வருகிறார். மணிப்பூரில் மாநில பெண்களை கௌரவிக்கும் விதமாக 34வது நுபிலால் நிக்சிங் லாம்சல் நினைவு ஓட்டம் நடைபெற்றது. இம்பால் நகரில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாநிலம் முழுவதிலுமிருந்து 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். நுபிலால் வளாகத்தில் துவங்கிய இந்த ஓட்டத்தை அமைச்சர் யும்னம் கேட்சன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்த வருடாந்திர ஓட்டம் மணிப்பூரின் சமூக அரசியல் மாற்றங்களுக்கு வித்திட்ட பெண்களின் தியாகம் மற்றும் அழியாத பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் விதமாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அசாமின் கர்பி ஆங்லாங் மாவட்டத்தில் உள்ள உம்சுவாய் கிராமத்தில் ஹில் திவாக் சமூகத்தை சேர்ந்த ஆண்களும் பெண்களும் இணைந்து நெல் அறுவடை பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். தங்கள் கலாச்சாரத்தை பறைசாற்றும் விதமாக பாரம்பரிய உடை அணிந்து மத்தளம் கொட்டியபடி முறைப்படி சடங்குகள் செய்து இந்த அறுவடையை பழங்குடியின சமூகத்தினர் கொண்டாடுகின்றனர். இது வடகிழக்கு மாநிலத்தின் துடிப்பான விவசாய மற்றும் கலாச்சார வாழ்வை பிரதிபலிக்கிறது. பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் முதலிடத்தில் இருப்பதாக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா பெருமிதம் தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கி வெளியிட்ட 2024-25 ஆண்டிற்கான புள்ளி விவரத்தை குறிப்பிட்டு தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 26.89 லட்சம் கோடியில் இருந்து 31.19 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்தியாவிலேயே அதிகபட்சமாக 16% வளர்ச்சியை தமிழ்நாடு பதிவு செய்துள்ளதாகவும் இது பெரிய மாநிலங்களின் வளர்ச்சியை விட அதிகம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் தனியார் துறையில் 30 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக திமுக அரசு தெரிவித்து வரும் தகவல் பொய்யானது என்பதை ரிசர்வ் வங்கி தரவுகள் அம்பலப்படுத்தியுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார்.
மாநிலங்களின் புள்ளி விவரங்கள் தொடர்பாக அண்மையில் ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள கையேட்டில் தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் 4.29 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் மட்டுமே உருவாக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளதாக அன்புமணி தெரிவித்தார். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தவும் வன்னியர்களுக்கு 10.5% விழுக்காடு இடஒதுக்கீடு கோரிக்கையை நிறைவேற்றவும் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி பாமக ராமதாஸ் பிரிவு மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் நடத்தப்பட்டன. தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் பாமக இளைஞரணி தலைவர் GKM தமிழ்குமரன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அருள் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 6 வயது தொடங்கி 60 வயதுக்கும் மேற்பட்டோர் வரை அரை நூற்றாண்டாக அனைவரையும் கவர்ந்திருப்பவர் நடிகர் ரஜினிகாந்த் என அவருடைய பிறந்த நாளில் தமிழ்நாடு முதல்வர் MK ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். வயதை வென்ற வசீகரம் ரஜினிகாந்துக்கு இருப்பதாகவும் மேடையில் ஏறினால் அனைவரையும் மகிழ்விக்கும் சொல்வன்மை மிக்கவர் என்றும் முதல்வர் குறிப்பிட்டார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத கள்ளம் கபடமற்ற மனது கொண்டவர் என்றும் முதல்வர் வாழ்த்தியிருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் திங்கட்கிழமை தமிழ்நாடு வரவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பாஜக மாநில நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துவதற்காக அமித்ஷா தமிழகம் வருவதாக கூறப்படுகிறது. அதன்படி சென்னை, வேலூர் மாவட்டங்களில் பாஜக சார்பில் நடைபெறும் நிகழ்வுகளில் பங்கேற்கும் அமித்ஷா பாஜக மூத்த தலைவர்கள், நிர்வாகிகளை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல கூட்டணி கட்சி தலைவர்களையும் அமித்ஷா சந்திக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோரை கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள முடியாது என நயினார் நாகேந்திரனிடம் எடப்பாடி K பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று சென்னையில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி K பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்தார். அப்போது எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு கூறியதாக கூறப்படுகிறது. எந்தெந்த கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேரலாம், எப்படி தொகுதி பங்கீடு செய்யப்படும் என்பதையும் அதிமுக தான் முடிவு செய்யும் என எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமைச்சர் KN நேரு மீதான ஊழல் புகாரில் இன்னும் வழக்கு பதியப்படவில்லை என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஊராட்சி செயலர் பணி நியமனம் முறையாக நடக்கவில்லை என்றும் கட்சி நிதி என்ற பெயரில் லஞ்ச பணம் கைமாறி உள்ளதாகவும் தெரிவித்தார். 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இருக்கின்ற ஆவணங்களை வைத்து இந்த மாதத்திலேயே இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தவும், வன்னியர் சமூகத்தினருக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கவும் வலியுறுத்தி சென்னை ராஜரத்தின மைதானத்தில் நடந்த போராட்டத்தில் பங்கேற்று பேசிய ராமதாஸ், தமிழகத்தில் சாதிவாரி கணக்கீடு நடத்தி முறையாக இடஒதுக்கீடு வழங்கினால் அதன் பெருமை முதல்வரை சேரும் என்றும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் தனியார் துறையில் 30 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக திமுக அரசு தெரிவித்து வரும் தகவல் பொய்யானது என்பதை ரிசர்வ் வங்கி தரவுகள் அம்பலப்படுத்தியுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். மாநிலங்களின் புள்ளி விவரங்கள் தொடர்பாக அண்மையில் ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள கையேட்டில் தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் 4.29 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் மட்டுமே உருவாக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளதாக அன்புமணி தெரிவித்துள்ளார். பீகாரில் செய்தது போல தமிழகத்திலும் வாக்கு திருட்டு மூலம் ஆட்சியை பிடிக்க பாஜக சதி செய்வதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டினார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன், SIR நடவடிக்கையின் மூலம் எதிர்ப்பு வாக்குகளை நீக்கி தமிழகத்தில் வெற்றி பெற பாஜக முயல்வதாக கூறினார். தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்போம் என்று மக்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுவது விதைக்காமல் அறுவடை செய்ய முயல்வதாகும் என்றும் கூறியுள்ளார். கரூர் துயரச் சம்பவம் தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் விசாரணை நடைமுறையில் குழப்பங்களும் சில தவறுகளும் இருப்பதாக கருத்து தெரிவித்தனர். கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு விசாரித்து வரும் நிலையில் சென்னை அமர்வு வழக்கை விசாரணைக்கு எடுத்தது எப்படி என்பது குறித்து உயர்நீதிமன்ற பதிவாளர் அறிக்கை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்தது.
வடசென்னையைச் சேர்ந்த உடற்பயிற்சியாளர் கார்த்திக் மற்றும் அவரது மாணவி லத்திபா சிராஜுதீன் ஆகியோர் ரஷ்யாவின் மாஸ்கோவில் நடந்த சர்வதேச வலுதூக்கும் போட்டியில் சாதனை படைத்துள்ளனர். 67 கிலோ எடைப்பிரிவில் பங்கேற்ற கார்த்திக் வெவ்வேறு பிரிவுகளில் பங்கேற்று தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்களை வென்றார். அவரது மாணவி லத்திபா 82 கிலோ பிரிவில் 2 தங்கம் மற்றும் 1 வெள்ளிப் பதக்கத்தை வென்றார். இவர்கள் இருவரும் அடுத்த ஆண்டு ஏப்ரலில் ஜெர்மனியில் நடைபெறவுள்ள உலக சாம்பியன்ஷிப் போட்டிக்கும் தேர்வாகியுள்ளனர். நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட சென்னை பறக்கும் ரயில் பாதையை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் கையகப்படுத்துவதற்கான இறுதிக்கட்ட பணிகள் நடந்து வருகின்றன. இதுகுறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழக அரசுக்கும் இந்திய ரயில்வேக்கும் இடையே அடுத்த மாதம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 4200 கோடி ரூபாய் செலவில் இந்த 25 கிலோமீட்டர் MRTS பாதை முழுவதுமாக மெட்ரோ தரத்துக்கு மேம்படுத்தப்படும். இந்த பணிகள் 2027ஆம் ஆண்டு இறுதிவாக்கில் நிறைவடையும். அதன் பிறகு MRTS பாதையில் 5 நிமிடங்களுக்கு ஒருமுறை AC பெட்டிகளை கொண்ட ரயில்கள் இயக்கப்படும். ரயில் நிலையங்கள் அனைத்தும் மெட்ரோவுக்கு ஏற்றவாறு நவீனப்படுத்தப்படும். 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சென்னையில் இயக்கப்பட உள்ள டபுள் டெக்கர் பேருந்தின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. முதற்கட்டமாக சென்னை அடையாறு மாமல்லபுரம் இடையே இந்த டபுள் டெக்கர் பேருந்து அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. மாமல்லபுரம் நோக்கி செல்லும் பேருந்து புத்தண்டி டோல்கேட்டை கடக்கும்போது அங்குள்ள மேற்கூரை மீது உரசி செல்கிறதா என்பதை கண்டறிய சோதனை ஓட்டம் நடைபெற்றது. அந்த சோதனையில் பேருந்து 1 அடி இடைவெளியில் மேற்கூரையை உரசாமல் வெற்றிகரமாக இயக்கப்பட்டது. சென்னையில் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் செம்பரம்பாக்கம் ஏரி முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. வியாழக்கிழமை நிலவரப்படி அணையில் மொத்த நீர்மட்டம் 24 அடி உயரத்தில் 23.67 அடியை எட்டியுள்ளது. அதேபோல மொத்த கொள்ளளவான 3645 மில்லியன் கன அடியில் 3559 கன அடியை எட்டியது. மதகுகள் மற்றும் ஏரிக்கரையின் பலத்தை கண்டறியவும் கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதற்காக 24 அடி நீரையும் தேக்கி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு திருச்செந்தூர் அருகே குலசேகரப்பட்டினத்தில் உள்ள கிறிஸ்துமஸ் சொரூபங்கள் தயாரிக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. இயேசு, மாதா, சூசையப்பர், காவலர்கள், ஆடு, மாடு உள்ளிட்ட குடில் சொரூபங்கள் தயாரிக்கும் பணிகளில் தொழிலாளர்கள் மும்முரம் காட்டி வருகின்றனர். 12 வடிவங்களில் தயாரிக்கப்படும் இந்த சிலைகள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமின்றி புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கும் விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகின்றன. சபரிமலையில் கடந்த 25 நாட்களில் மாரடைப்பு உள்ளிட்ட அவசர சிகிச்சை தேவைப்பட்ட 150 பக்தர்களை உரிய நேரத்திற்குள் மருத்துவமனையில் அனுமதித்து தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் உயிர்காக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருச்சூர் பிராந்திய மீட்புப் படை மையத்தின் 4வது பெட்டாலியன் மற்றும் அரக்கோணம் 4வது பெட்டாலியனைச் சேர்ந்த 68 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் இந்த பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். கேரளாவில் உள்ள அப்துல் கலாம் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், டிஜிட்டல் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் துணைவேந்தர் பதவிக்கு தகுதியான நபர்களை இறுதி செய்து அறிக்கை அளிக்குமாறு சிறப்பு குழுவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு பின்னர் உத்தரவிட்ட நீதிபதி JP பர்திவாலா தலைமையிலான அமர்வு துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக ஆளுநரும் முதல்வரும் எந்த ஒருமித்த கருத்தையும் எட்டவில்லை என சுட்டிக்காட்டியது. நீதிபதிகள் கேள்வி கேட்பதை தடுக்க ஒருங்கிணைந்த முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் விமர்சித்துள்ளார். இந்தியாவில் சட்டவிரோதமாக நுழைபவர்களை வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் கிடையாது என்றும் தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு கருத்து தெரிவித்திருந்தது. அதனை எதிர்த்து ஓய்வு பெற்ற நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் சிலர் தலைமை நீதிபதியை விமர்சித்து ஒரு திறந்த கடிதம் எழுதியிருந்தனர். அந்த கடிதம் தொடர்பாகத்தான் நீதிபதிகள் கேள்வி கேட்பதை தடுக்க ஒருங்கிணைந்த முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக தலைமை நீதிபதி தற்போது விமர்சித்துள்ளார். இண்டிகோ விமான நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி கைகொப்பி வழங்கிய புகைப்படம் இணையத்தில் வேகமாக பரவி வரும் நிலையில் இதுகுறித்து மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு கருத்து தெரிவித்துள்ளார். இந்த படம் இண்டிகோ தலைமை நிர்வாக அதிகாரி பீட்டர் எல்பர்ஸ் ஒட்டுமொத்த இந்திய மக்களிடம் மன்னிப்பு கேட்பதை குறிப்பதாக விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் கூறியிருக்கிறார். இண்டிகோ விமானங்களின் சேவை ரத்து காரணமாக அண்மையில் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் அந்நிறுவன CEO மத்திய அமைச்சரை சந்தித்து வருத்தம் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் விஜயவாடா கூடூர் வழித்தடத்தில் 3வது பாதை விரைவில் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. இந்த ரயில் வழிப்பாதையால் தமிழகத்திலிருந்து ஆந்திரா வழியாக டெல்லி செல்லும் விரைவு ரயில்களின் பயண நேரம் 30 நிமிடங்கள் வரை குறையும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். 292 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள இந்த ரயில் வழித்தடம் அடுத்த சில வாரங்களில் பயன்பாட்டிற்கு வரும் என தெரிவித்துள்ளனர். ஆந்திராவில் நீரில் தரையிறங்கும் விமானங்களை இயக்குவதற்காக 7 இடங்களில் நீர் விமான நிலையங்களை அமைப்பதற்கு
மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் நிபுணர் குழு முதற்கட்ட ஒப்புதல் கொடுத்துள்ளது. கடந்த ஆண்டை விஜயவாடா மாவட்டத்தில் மாதிரி நீர் விமான திட்டத்தை முதல்வர் சந்திரபாபு நாயுடு தொடக்கி வைத்தார். இந்த திட்டத்தை செயல்படுத்தும் பொறுப்பு ஆந்திர பிரதேச விமான நிலையங்கள் மேம்பாட்டு நிறுவனம் வசம் ஒப்படைக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேசத்தில் சட்டவிரோதமாக இருமல் மருந்து வர்த்தகத்தில் ஈடுபட்ட ஒரு கும்பலுக்கு எதிராக பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை குற்ற வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கில் மதிப்பிடப்பட்ட மொத்த குற்றத்தின் வருவாய் சுமார் 1000 கோடி ரூபாய் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சுபம் ஜெய்ஸ்வால் துபாய்க்கு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதுவரை இந்த வழக்கில் உத்தரப்பிரதேச காவல்துறை 32 பேரை கைது செய்துள்ளது. மகாராஷ்டிராவில் கடந்த 9 மாதங்களில் 781 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ள அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஜனவரி முதல் செப்டம்பர் வரையிலான 9 மாதங்களில் கடன் பயிர் இழப்பு மற்றும் அதிக மழைப்பொழிவு ஆகிய காரணங்களால் ஏற்பட்ட மன உளைச்சலால் இந்த விபரீத முடிவை அவர்கள் எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதர்பா மற்றும் மாரத்வாடா ஆகிய 2 மாவட்டங்களிலும் அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. இந்தியாவின் மிகவும் வெப்பமான மாவட்டங்களில் வசிக்கும் 70 விழுக்காடு பெண்கள் கடுமையான உடல்நல பிரச்சினைகளை எதிர்கொள்வதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அதன்படி அதிகபட்ச வெப்பம் நிலவும் மாதங்களில் உடல் சோர்வு, தலை சுற்றல், நீரிழப்பு, இரைப்பை கோளாறுகள் ஆகியவை ஏற்படுவது தெரியவந்துள்ளது. அதேபோல் மன அழுத்தம், மனசோர்வு, பதட்டம், தூக்கமின்மை ஆகிய பாதிப்புகள் இருப்பதும் ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வேலை இழப்புகள், குடும்ப வன்முறை அதிகரிப்பு உட்பட சமூக பொருளாதார சவால்களையும் அவர்கள் எதிர்கொள்வது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் கண்டி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை இந்திய ராணுவத்தினர் செய்து வருகின்றனர். வெள்ளம், நிலச்சரிவு பாதிப்புகள் ஏற்பட்ட நாள் முதல் களப்பணியில் இந்திய ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சிறப்பு முகாம்களை இந்திய ராணுவத்தினர் ஏற்பாடு செய்துள்ளனர். மகியங்கனை மருத்துவ முகாமில் ராணுவத்தில் மருத்துவர்களாக உள்ள அதிகாரிகள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். அங்கு வரும் நோயாளிகளுக்கு தேவையான மருத்துவ ஆலோசனைகளை வழங்கி சிகிச்சை அளித்து வரும் இந்திய ராணுவத்தினருக்கு அந்நாட்டு அரசு அதிகாரிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். ஜப்பானின் வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் இன்று காலை 6.7 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதையடுத்து ஹொக்கைடோ, ஆமோரி, இவாடே உள்ளிட்ட கடலோர பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனத்தின் கூற்றுப்படி சுமார் 20 சென்டிமீட்டர் உயர அலைகள் மட்டுமே காணப்பட்ட நிலையில் சிறிது நேரத்திலேயே சுனாமி எச்சரிக்கை திரும்பப் பெறப்பட்டது. இந்த நிலநடுக்கம் திங்கட்கிழமை 7.5 என்ற ரிக்டர் அளவில் ஏற்பட்ட அதே பகுதியில் நிகழ்ந்துள்ளது. ஆனால் தற்போதைய நிலநடுக்கத்தின் தீவிரம் குறைவாக இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் வடமேற்கு பகுதிகளிலும் கனடாவின் மேற்கு மாகாணமான பிரிட்டிஷ் கொலம்பியாவிலும் வரலாறு காணாத தொடர் கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. பிரேசர்வேலி நகரத்தில் பல முக்கிய நெடுஞ்சாலைகள் நீரில் மூழ்கியதால் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. அதேபோல வாஷிங்டன் மாகாணத்தில் உள்ள சுமாஸ் நகரும் பெருமளவு பாதிப்புகளை சந்தித்துள்ளது. பொருளாதார கொள்கைகள் மற்றும் ஊழலுக்கு எதிராக நடைபெற்ற மக்களின் போராட்டத்தை தொடர்ந்து பல்கேரியாவில் பிரதமர் ரோசன் செல்யாஸ்கோவ் தலைமையிலான அமைச்சரவை ராஜினாமா செய்துள்ளது. அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு நடைபெறுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னதாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஜனவரி 1ஆம் தேதியன்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் யூரோ நாணயத்தை பல்கேரியா ஏற்க உள்ள நிலையில் பிரதமரின் ராஜினாமா முக்கியத்துவம் பெறுகிறது. அடுத்த ஆண்டு நடைபெறும் ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் போட்டிக்காக சிட்னியில் உள்ள WJ சாண்டர்ஸ் பட்டறையில் அதற்கான கோப்பைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆண்கள் மற்றும் மகளிர் பிரிவுகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு வழங்கப்படும் நார்மன் புரூக்ஸ் மற்றும் டாப்னே அக்கஸ்ட் கோப்பைகள் மிகவும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த கோப்பைகளை உருவாக்க 18 கிலோ வெள்ளி பயன்படுத்தப்பட்டுள்ளது.